முத்துவேல் கோமதி கிட்ட குமார் இனிமேல் உன் பொண்ணுக்கு பின்னாடி வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. இதை கேட்டுட்டு கோமதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா உன் பேச்சுல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. இந்த இடத்துல சக்திவேல் வந்துகிட்டு இவளே ஒரு ஓடுகாலி, இவ வந்து நம்ம கிட்ட சத்தியம் வாங்குறாளாமோ அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பேசுறாங்க. உன்னை முத்துவேல் அமைதியா இரு, இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை, இதுல தலையிடாதன்னு உன்கிட்ட அப்ப இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முத்துவேல் சொல்றாங்க. இது கேட்ட சக்திவேல், ஆனா இந்த விஷயத்துல நீ சொன்னதை என்னால கேட்க முடியாதுன்னு, நீ தானே சத்தியம் பண்ணி கொடுத்த, நீ சத்தியம் பண்ணதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சக்திவேல் முத்துவேல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணு அவன்ல கூட்டு வந்து கல்யாணம் முடிக்கதான் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டு முத்துவேல், அப்படி அந்த அந்த பொண்ணை கூட்டு வந்து கல்யாணம் முடிச்சு கூட்டு வந்தீங்கன்னா இங்க யாரும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு சக்திவேல், அப்படின்னா இந்த வீட்டுல உள்ள சொத்தை பிரிங்க முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அப்பதான், என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் அவன் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கடா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடக்கூடாது, பெண் பாவம் சும்மா விடாதுன்னு சொல்றான்ல, கொஞ்ச நாச்சும் புரிஞ்சுக்கிறியா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இந்த நேரத்துல மாறி இவங்க எல்லாம் பட்டாதான் திருந்துவாங்க, சொன்னா திருந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் சொன்னதுதான் கேட்கணும், அந்த பொண்ணோட வழியில நீங்க போக கூடாது, அப்படி போனீங்கன்னா இந்த வீட்டுல உள்ள சொத்துல ஒரு பைசா கூட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கோவமா போறாங்க. சக்திவேல், அண்ணன் இப்படிதான்டா பண்ணுவாரு, நீ வந்து என் பேச்ச கேளு, அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு குமார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் பெரியப்பா இப்படி சொல்லிட்டு போயிட்டாருப்பா அப்படின்னு குமார் சொல்றாங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. பாண்டியன் அரசி கல்யாணம் முடிவு பண்றாங்க. அரசி கல்யாணம் பண்றதை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் குமார் அரசி கல்யாணம் நடக்குதுன்னு நினைச்சு உண்மையாவே அரசி மேல காதல் வந்துருது. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.